அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம இண்டிகேட்டர் பத்தி நிறைய வீடியோ பண்ணிட்டு வரோம். இதுல ஒரு ஸ்பெஷல் வீடியோவா இன்னொன்னு போடலாம்னு நான் முடிவு பண்ணேன். ஆக்சுவலா இந்த விஷயத்தை நம்ம வெளியில ஃப்ரீயா சொல்லி தரது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதை சொல்றோம். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 டார்கெட் இருக்கு. 1 2 இந்த கிரீன் கலர் 1 2 3. இது ஃபைனல் டார்கெட். 4வது டார்கெட்டா நீங்க பெருசா எடுத்துக்கிற வேண்டாம். இது ஒரு அட்வான்ஸ் செல்லர்ஸ். நம்ம பொறுத்த வரைக்கும் 4 டார்கெட். 4ல இந்த 3 தான் பிரைமரி. 1 2 3. சரி, இப்ப நம்ம ட்ரேடிங் பண்றோம். காலையில ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாக்கு, அதாவது இது புட் சைடு இருக்கவன் இந்த 3 டார்கெட்டுக்கு கீழே இருக்கும். சரியா? அப்ப இவனை டெஸ்ட் பண்ணலாமா, இவன் 3 டார்கெட்டுக்கு மேல இருக்கான். 3வது டார்கெட் தொட்டுட்டான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஆனா அவன் மேல போல. ஏன்னா இவன் 3வது டார்கெட் பக்கத்துல இருக்கான். 1 2 3. அது ஒரு ஃபால்ஸ் என்ட்ரியா நம்மளுக்கு வந்துருது. 10 பாயிண்ட் லாஸ் ஆயிருது. சரியா? நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இவன் 3வது டார்கெட் தொட்டானா அடுத்து இவன் கீழே போறான்னு அர்த்தம். அப்ப பாருங்க, நம்ம புட் சைடு பார்க்கணும். அதே டயத்துக்கு 10:21 பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி வருது. சரியா? அப்ப நம்ம இந்த என்ட்ரிய கண்ணை மூடிட்டு எடுக்கணும். 35 பாயிண்ட் 40 பாயிண்ட். கரெக்டா? மறுபடியும் கீழே வந்துட்டு இங்க ஒரு என்ட்ரி வருது. அந்த 3வது டார்கெட்டை தொடுறான். 40 + 70 100 பாயிண்ட். ஈஸியா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதே தான் நம்ம பேங்க் நிப்டிக்கு போறோம். பேங்க் நிப்டில காலையில இருந்து பாக்குறோம். இவன் எத்தனை மணிக்கு தொட்டிருக்கான்? 11:10. அப்ப 11:10 இங்க வர என்ட்ரி தொட்ட உடனே நம்ம பேக் சைடு போயிடணும். 11:10 புட் சைடு போயிடணும். இங்க எப்படா என்ட்ரி வருவான்னு வெயிட் பண்ணோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் வரல. சரியா? இங்க தொட்டவன் 11:10. நான் சொல்றது இங்க இருந்து இங்க வரைக்கும் வரல. இங்கதான் வர்றான். எப்படி அடிச்சிட்டு பாத்துங்க 3வது டார்கெட். இதுதான் எப்பயுமே ஒர்க் ஆகும். சரி, அப்ப இவன் நல்ல கவனிங்க, இந்த டயத்துக்கு, அதாவது ஒரு 1:42 1 இந்த இது கரெக்டா தெரியல, ஜூம் பண்ணிக்கலாம். இந்த டயத்துக்கு 1:45 அந்த டயத்துல 3வது டார்கெட் தொட்டுறான். அப்ப அப்படியே ஆப்போசிட் போயிடணும். இங்க என்ட்ரி வருதான்னு இந்த இடத்துல வருதா, கண்ணை முடிட்டு என்ட்ராயிடணும். 70 பாயிண்ட். சோ எப்படி இந்த கேம் விளையாடுறான்னு பாருங்க. எவன் ஒருத்தன் டார்கெட்டை தொடுறானோ அவனுக்கு ஆப்போசிட்டுக்கு போயிடணும். நம்ம போய் 3வது டார்கெட்டை மெயினா மீட் பண்ண உடனே ஆப்போசிட்டுக்கு போயிடணும். அப்ப அவன் எப்படா என்ட்ரி வருவான்னு வெயிட் பண்ணும். புரியுதுங்களா? இங்கனக்குள்ள வந்துகிட்டு 3வது டார்கெட் தொட்ட பின்னாடி இங்க என்ட்ரி வருமானலாம் உட்கார்ந்துருக்க கூடாது. இப்ப உங்களுக்கு லைவா நான் எவ்வளவு பாயிண்ட் காமிச்சேன்? 230 பாயிண்ட் காமிச்சேனா? இது எல்லா நாள்லயும் ஒர்க் ஆகும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். இதையும் தாண்டி நான் நிறைய விஷயத்த யூடியூப் சேனல்லே நான் சொல்லவே இல்லை. அதை நான் சொல்லவும் மாட்டேன். சரிங்களா? நாங்க எப்படி ட்ரேட் பண்றோம்ன்றது இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். இந்த இண்டிகேட்டர் பத்தி டீடைல் எனக்கு பின் பண்ணுங்க. தேங்க்யூ.